ஃபஸ்ட்டு நம்ம வந்து மேட்லேபில் எந்த ஃபோல்டரில் நம்மளோட ப்ரோக்ராம் சேவ் ஆகிருக்குதோ அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணி வைக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு அதுக்கு அடுத்தது வந்து ஃபஸ்ட்டு நம்ம இந்த மெயின் ஃபைலில் தான் நம்ம ரன் பண்ணணும். ஸோ இந்த மெயின் ஃபைலில் வந்து எவ்வளோ நோட் செட் பண்ணுறது, அதுக்கடுத்து என்ன பொசிஷன், நெய்பரிங் நோட்ஸு, ஸோ ரேஞ்சு, அதுக்கடுத்து மேக்ஸிமம் எனர்ஜி, மினிமம் எனர்ஜி, ஸோ அதுக்கடுத்து எனர்ஜி எவ்வளோ கன்சியூம் ஆகணும், ஸோ அதுக்கடுத்து எனர்ஜி ஃபேக்டர், தென் பேக்கெட் ரேஷியோ, ஸோ அதுக்கடுத்து ஹைட்ரேஷன் கவுண்ட். ஸோ இது மாதிரி எல்லாத்தையும் நம்ம வந்து நம்மளோட டேட்டாஸ் இதில் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். மெயினாக சேஞ்ச் பண்ணுறது இந்த டேட்டாஸ் தான் மாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ நோட்ஸ், நெய்பர் நோட்ஸ், அதுக்கடுத்த பொசிஷன் அதெல்லாம். ஸோ அதுக்கடுத்தது இதை வந்து நான் நார்மல் டேட்டான்னு சொல்லி ஒரு டேட்டாவில் என்னோடய கமெண்ட் விண்டோவில் வர்றது எல்லாத்தையும் நான் சேவ் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ இன்கேஸ் எனக்கு வர்ற கிராஃப்ஸ் எல்லாமே எனக்கு சேவ் பண்ணணுன்னா அது வந்து ஆக்சுவலாக இந்த லைனில் நான் வந்து கமெண்ட் லைன் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இதை வந்து நம்ம இந்த கமெண்ட் லைனை வந்து எடுத்து விட்டுட்டா நம்மளுக்கு வந்து கிராஃப்ஸ் எல்லாமே நம்மளுக்கு சேவ் பண்ணுற மாதிரி இது பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் இந்த ப்ரோக்ராமை நான் ரன் பண்ணுறேன். ஸோ இது நார்மலாக சிமுலேஷன் நடந்துட்டு நம்மளோட டேட்டாவெல்லாம் இப்போ கலெக்ட் பண்ண போகுது இந்த மெயின் ப்ரோக்ராம். ஸோ அதுக்கடுத்து இந்த டேட்டா வச்சு நம்ம ட்ராகன் ஆப்டிமைசேஷன் அல்காரிதமில் போட்டு எவ்வளோ எனர்ஜி கன்சியூம் ஆகிருக்குதுன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணுறேன். ஸோ இதுதான் நம்மளோட நார்மலான நோட்ஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, ஸோ அதில் அந்த எந்த நோட் டு எந்த நோட், ஸோ நான் இதில் வந்து ஃபஸ்ட் நோடும் செகண்ட் நோடும் கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறேன். ஸோ அதில் வந்து என்னென்ன ரூட்ஸ் எல்லாம் அவைலபிலிட்டி இருக்குது, ஸோ அந்த ரூட் பாத் வரும். ஸோ இது வந்து நெக்ஸ்ட்டு இமேஜஸில் தெரியும். ஸோ நெக்ஸ்ட்டு கிராஃப். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட் பார்ட் நம்மளுக்கு சொல்லுது. ஸோ ரூட் நோட்ஸ் எதெல்லாம்னு சொல்லி. ஸோ 111 78 22, ஸோ 96 24, அதுக்கடுத்தது 2. ஸோ இது எல்லாமே ரூட் நோட்ஸில் வந்து சேவ் ஆகிட்டு இருக்கும். அதுக்கடுத்த டெட் நோட் என்னது, அதுக்கடுத்த பேக்கெட் எவ்வளோ சென்ட் ஆகிருக்குது. ஸோ அதுக்கடுத்து இது வந்து ஒரு ஷார்ட்டஸ்ட் பாத்தோட ஃபஸ்ட் இது. ஸோ இனி இது மாதிரி மல்டிபிள் டைம்ஸ் நம்மளுக்கு வந்து இது ஷார்ட்டஸ்ட் பாத் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். ஸோ டேட்டா எல்லாமே கலெக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கடுத்து இது வந்து செகண்ட் ஷார்ட்டஸ்ட் பாத். ஸோ இது மாதிரி வந்துகிட்டே இருந்து கடைசியில் ஆல் நோட்ஸ் ஆர் அவைலபிலிட்டின்னு சொல்லி வரும். ஸோ அது வரைக்கும் இந்த ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகிட்டே இருக்கணும். ஸோ அப்போ தான் நம்மளோட டேட்டா வந்து கம்ப்ளீட்டாக வந்து நம்மளுக்கு கலெக்ட் ஆகிட்டு முடியும். ஸோ இது மாதிரி நம்மளுக்கு வந்து எல்லா டேட்டாஸுமே வந்து கமெண்ட் விண்டோவில் வந்து காமிச்சிட்டே இருக்கும். ஸோ ரூட்டிங் பாத் வந்து நம்மளுக்கு ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம வந்து இதில் பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த இமேஜ், ஸோ இப்போ ரூட்டிங் பாத் வந்து நடந்துகிட்டே இருக்குது. நம்மளுக்கு எல்லாமே கலெக்ட் ஆகிட்டே இருக்குது எல்லா டேட்டாஸுமே. ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணிவிட்டு நான் கடைசியில் எப்படி அந்த லாஸ்ட்டு இமேஜ் இருக்குன்னு சொல்லி காமிக்கிறேன். எஸ், இதுதான் நம்மளோட கடைசி ரூட் பார்ட். ஸோ ஆல் ரூட்ஸ் அன்அவைலபிள்ன்ட்டு வரும். ஸோ எல்லா நோட்லையுமே கரெக்டான அந்த ரூட் பார்ட் எடுத்து. ஸோ இப்போ நம்மளோட டேட்டாஸ் எல்லாமே இதில் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லா டேட்டாஸுமே இதில் வந்திருக்கும். ஸோ இந்த டேட்டாவை வந்து இந்த நார்மல் டேட்டான்னு சொல்கிற ஒரு ஃபைலில் வந்து சேவ் ஆகிருக்கும். இது வந்து கரண்ட் ஃபோல்டருக்குள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதுக்குள்ளே எல்லாமே சேவ் ஆகிருக்கும். ஸோ இது நம்மளுக்கு தேவைப்படுற டேட்டாஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ பேக்கெட் டெலிவரி இருக்குது, எந்தெந்த நோட்ஸு, ஸோ டெட் நோட்ஸ், ஸோ எவ்வளோ, ஸோ அது மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். ஸோ இதுக்கு அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணோன்னா, இப்போ நம்மளோட டேட்டா எல்லாமே வந்து ஒரு ஸ்பேஸில் சேவ் ஆகிருக்குது. ஸோ இதுக்கு அடுத்தது வந்து இந்த ட்ராகன்ஃப்ளை ஆப்டிமைசேஷன். ஸோ இந்த டேட்டா வச்சு நம்ம இந்த அல்காரிதம் நம்ம ரன் பண்ண போகிறோம். இதில் வந்து டேட்டான்னு சொல்லி ஒன்று சேவ் ஆகிருக்கும். ஸோ அதில் தான் அந்த எனர்ஜி, ஸோ அந்த டேட்டாஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இப்போ நான் இந்த இதை நான் ரன் பண்ணுறேன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இந்த இமேஜ் வந்துடும். ஸோ அதுக்கடுத்தது வந்து டேட்டாஸ் கீழே வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து நீங்கள் நம்பர் ஆஃப் ஹைட்ரேஷன் எவ்வளோ வைக்கணும், ஸோ அதுக்கடுத்தது சோர்ஸ் நோட் அண்ட் டார்கெட் நோட் ஆல்ரெடி நம்ம அங்கே செட் பண்ணது தான். ஸோ அதுக்கடுத்தது ஸோ என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ அது எல்லாத்தையும் நம்மளோட இதுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு, ஸோ இதுதான் டேட்டாஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரூட்டிங் நோட்ஸு, ஸோ நெக்ஸ்ட் இதில் வந்து நோட் எனர்ஜி. ஸோ இது எல்லாமே நம்ம ஆப்டிமைஸ் பண்ணி நம்மளுக்கு அவுட்புட்டாக நம்மளுக்கு இப்போ வந்துட்டு இருக்குது.
ஸோ இது எல்லாமே வந்து நம்மளுக்கு டேட்டான்னு சொல்கிற ஃபைலில் வந்து நம்மளுக்கு சேவ் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதுதான் இதோட ப்ராசஸ். ஃபஸ்ட்டு நம்ம மெயின் ப்ரோக்ராம் ரன் பண்ணணும். ஸோ செகண்ட் வந்து Dragonfly ஆப்டிமைசேஷன் ரன் பண்ணணும். ஸோ மெயின் ப்ரோக்ராமில் இருக்கிற டேட்டா இதுக்குள்ளே டேட்டாவை அது எடுத்து வச்சு நம்மளுக்கு ரன் பண்ணி நம்மளுக்கு அவுட்புட் கொண்டு வரும். ஸோ இப்போ 5 சீன்ஸ் வரைக்கும் வந்துருச்சு. ஸோ இது மல்டிபிள் டைம்ஸ் இது வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ இதில் நான் பாஸ் பண்ணிவிட்டு என் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இதுக்கு அடுத்தது வந்து இதிலேருந்து நம்ம கிராஃப் ஜென்ரேஷன் அந்த ப்ரோக்ராமுக்கு நம்ம வந்து இந்த ஃபைனல் ரிசல்ட்னு சொல்லி இருக்கும். ஸோ ஒன்றும் இல்லை, ஃபைனல் ரிசல்ட் ப்ரோக்ராம் தான். ஸோ அதில் வந்து ஃபங்க்ஷனில் தான் இருக்கும். ஸோ இந்த ப்ரோக்ராம் தான் நம்ம ரன் பண்ணணும். நான் ஒரு GUI மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். அதில் இருந்து நம்ம எல்லா அவுட்புட்டுமே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதை ரன் பண்ண உடனே நம்மளுக்கு வந்து ஒரு சின்ன GUI மாதிரி வரும். ஸோ அதில் வந்து நெட்வொர்க் லைஃப் டைம் எவ்வளோ, அதுக்கடுத்து எனர்ஜி லெவல் எவ்வளோ, அதுக்கடுத்து த்ரூபுட் எவ்வளோ, அதுக்கடுத்து பேக்கெட் ரேஷியோ. ஸோ இதை ஜஸ்ட் நம்ம இந்த பட்டனை கிளிக் பண்ணிட்டா ஸோ டேட்டா வந்து ரன் ஆகிட்டு முடிஞ்ச உடனே நம்மளுக்கு வந்து அந்த லைஃப் டைம் நெட்வொர்க்கோட லைஃப் டைம் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி நம்மளுக்கு அவுட்புட் வந்துடும். ஸோ இது வந்து நெட்வொர்க் லைஃப் டைம் அவுட்புட். ஸோ இதுக்கடுத்து நான் வந்து எனர்ஜி லெவல் கொடுக்குறேன்னா அதுக்கடுத்து எனக்கு எனர்ஜி லெவலோட அவுட்புட். ஸோ இது வந்து ஒன்று நோடு, இன்னொன்று வந்து எனர்ஜி. ஸோ இந்த நோடுக்குள்ளே எனர்ஜி தான் இது. ஸோ அதுக்கடுத்து வந்து த்ரூபுட். ஸோ அதுக்கடுத்து வந்து பேக்கெட் ரேஷியோ. ஸோ இது எல்லாமே தான் நம்ம ஃபைனலாக ஜென்ரேட் பண்ணி எடுக்கிற கிராஃப்ஸ். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து மெயின் ப்ரோக்ராம் ரன் பண்ணணும். அதில் வர்ற டேட்டா வந்து Dragonfly ஆப்டிமைசேஷன் சொல்லி அடுத்த ஒரு ப்ரோக்ராம் இருக்கும். அந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணணும். ஸோ அதுக்கடுத்தது அதில் நம்மளுக்கு எனர்ஜி லெவல் எல்லாமே பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கடுத்து ஃபைனலாக இந்த ஃபைனல் இதை வந்து ஓப்பன் பண்ணி ரன் பண்ண உடனே GUI வரும். அந்த GUIலேருந்து நம்ம எல்லா கிராஃபையும் நம்ம ஜென்ரேட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ தேங்க்யூ.